ஒருதலை காதல் காரணமாகவே கொடூர செயலில் ராம்குமார் ஈடுபட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. சில மாதங்களே சுவாதியை ராம்குமார் பின்தொடர்ந்ததாக கூறப்படும் நிலையில் கொலை செய்யும் அளவிற்கு சென்றது ஏன் என்பது குறித்து மனநல மருத்துவர்கள் கூறுவதை இப்பொழுது பார்க்கலாம். மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் அவரிடம் பழக முயற்சித்து அதில் ஏற்பட்ட தோல்வி காரணமாகவே ராம்குமார் கொலை செய்திருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இதுபோன்ற ஒருதலை காதலில் பயப்பட்டிருப்பவர்களுக்கு கொலை செய்யும் அளவுக்கு துணிச்சல் ஏற்பட மனநலம் சார்ந்த விஷயங்களை உதாரணங்களாக கூறுகின்றனர் மருத்துவர்கள். ஒரு காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இது ஒரு நார்மல் பர்சன் ஒரு ரீசனிங் இருக்கும். சரி, நம்ம இவ்வளவு ஃபாலோ பண்றோமே, அவளுக்கு நம்ம மேல அன்பு இல்லையா, ஆசை இல்லையா, சரி பிடிக்கல போட்டிருக்கு அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. சில பேர் சில ரேர் எக்ஸாம்பிள் அவள் நமக்கு கிடைக்கலன்னா அவன் நமக்கு கிடைக்கூடாதுன்னு வெறித்தனமான காதல் ஏற்படலாம். பட் ரொம்ப அப்நார்மல் பிஹேவியர் அப்படிங்கிறப்ப பேசிக்கலி ஒரு சம்டைம் பேரனாய்ட் டெண்டன்சிஸ் இருக்கும். அவங்களுக்கு எப்படின்னா அல்ல பர்சனல் டிசார்டர், ஒரு அப்சஷன், அது அடைந்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான செயல். தான் காதலிக்கும் பெண்ணுடன் உண்மையில் வாழ்வதாகவே கற்பனை செய்து கொள்ளும் நபர்கள் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்பது மனநல மருத்துவத்துறையினரின் கருத்தாக உள்ளது. அதுபோன்ற நேரத்தில் கொடூர செயலில் ஈடுபடவும் தயங்காத அளவுக்கு அவர்களது மனநலம் மாறிவிடும் என்கின்றனர் மருத்துவர்கள். சேர்ந்து போகும்பொழுது தாங்க முடியாம அஸ்திவாரம் இல்லாத ஒரு 14 மாடி கட்டடம் இடிஞ்சு ஒழுகும் பொழுது எப்படி ஏற்படுமோ அதே மாதிரி அஸ்திவாரம் இல்லாத காதல், வெறித்தனமான காதல், கண்மூடித்தனமான காதல், அவை நம்மளை விரும்புறா இல்லையான்னு தெரியவே தெரியாம நான் மானசீகமா அவளோட வாழ்ந்தனால அந்த தோல்வியை தாங்கிக்க முடியாம இந்த வெறித்தனமான செயல்களில் ஈடுபடுகிறது. ஏழ்மை, வேலைவாய்ப்பின்மை போன்ற காரணங்களால் தாழ்வு மனப்பான்மையுடன் வாடும் இளைஞர்கள் தாங்கள் காதலிலும் தோற்பதை விரும்புவதில்லை. அத்தகைய சூழல் உருவாகும் போது பின்விளைவுகளை கண்டுகொள்ளாமல் இதுபோன்ற கொடூர செயலில் ஈடுபட சிந்தை தூண்டப்படுவது ஒரு வகை மனநலம் சார்ந்த பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்க விரும்பவில்லை என்று போலீசார் தெரிவிக்கிறார்கள். ராம்குமார் முதலில் உடல் நலத்தோடு திரும்ப வேண்டும், அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அவரை அரசு மனநல மருத்துவரிடம் அழைத்து சென்று இதுபோன்ற பாதிப்பு அவருக்கு இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்த பிறகுதான் இது சம்பந்தமாக அதிகாரப்பூர்வமான தகவலை பகிர்ந்து கொள்ள முடியும் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.